இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். லேவியராகம புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது கர்த்தர் மோசே மூலம் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட என்ன செஞ்சார், பேசினார். பாருங்கள், அன்றைக்கி அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அன்று சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி அன்று சொல்கிறாரு. இந்த பொய்யை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அருவருப்பான ஒரு பாவம் பொய். ஆனால் அந்த நாட்களில் யார் தான் பொய் சொல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நினைக்கிறோம். பாவம்னா பாவம் தான். ஆண்டவருக்கு முன்பதாக சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஒரு முறை அப்படி தான் ஒரு ஸ்கூலில் ப்ரேயர் முடித்த உடனே ஒரு 11th தங்கச்சி வந்தா. 11th படிக்கிற தங்கச்சி. அந்த தங்கச்சி கேட்டா, அக்கா நல்லது நடக்கணும்னு சொல்லி பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ நான் சொன்னேன், எந்த சூழ்நிலையில் அப்படி வேதத்தில் எழுதப்படலை. நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லவே கூடாது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் சொன்னால் 2ஆம் மரணமாகி அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பொய் சொல்கிறது பாவம். நல்லது நடக்கணும் அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உலகத்தில் மற்றவங்க என்ன செய்வாங்க, சொல்வாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு, எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. சிலர் சொல்லுவாங்க, நான் விளையாட்டுக்காக என்ன செஞ்சேன், பொய் சொன்னேன், சொல்லிவிட்டு அதை விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட பொய் சொல்லவே கூடாது. அதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு தம்பி புலி வருதுன்னு சொல்லி அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களை என்ன செய்வானா, ஏமாற்றுவானா. அவங்க இவன் வார்த்தையை நம்பி எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆயுதங்களோடு வருவாங்க. கடைசியில் பார்த்தா ஏமாத்தினேன்னு சொல்லுவான். அப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துச்சு. ஒரு நாள் உண்மையிலே புலி வந்துச்சு. இவன் கதர்னா கூப்பாடு போட்டான். யாருமே வரல. இவன் நம்மளை ஏமாத்துவான்னு சொல்லி அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ இவன் சொன்ன பொய்யினால் கடைசியில் இவன் என்ன செஞ்சிட்டான், மரித்து போனதை என்ன செய்கிறோம் அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், வேதத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் நான் அந்த பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் நாகமான் அங்கே குஷ்டரோக வியாதி சுகமாகி அவன் தேசத்துக்கு என்ன செய்கிறான், திரும்பி போகிறான். அப்போ அந்த காணிக்கையெல்லாம் எலிசா தீர்க்கதரிசிட்டு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யலை, அவன் வாங்க மறுத்துட்டான். உடனே அவன் சரின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேயாசிக்குள்ளே அவன் பொருள் மேலே பணத்தின் மேலே ரொம்ப ஆசை. பாருங்கள், இந்த எஜமானுக்கு தெரியாமலேயே கேயாசி என்ன செய்கிறான், அவன் பிறகாலே ஓடி போய் என்ன செய்கிறான், கேட்குறான். அதான் வேதத்தில் அந்த வசனம் சொல்லுது. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதற்கு அவன் செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். எஜமான் என்னை அனுப்பினார் என்றான்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு பொய்யான காரியத்தை கேயாசி என்ன செய்கிறான், நாகமானிடத்தில் சொல்கிறான். அது நிமித்தம் எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான். அதை வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்து விட்டு மறுபடியும் என்ன செய்கிறான், அங்கே எஜமான் முன்பதாக ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன செய்கிறான், நிற்கிறான். 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேயாசியை பார்த்து எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்கிறாரு, கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். 2ஆவதும் என்ன செய்கிறோம், பொய் சொல்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது நிமித்தம் அந்த 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரை என்ன செய்ய என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேயாசி 2 முறை என்ன செய்கிறான், அதில் பொய் சொல்கிறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். இது நிமித்தம் அவன் என்ன செஞ்சான், குஷ்டரோகியான சந்ததிக்கே அவன் சாபத்தை என்ன செஞ்சான், தேடிக்கொண்டதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன பொய் தானே, நல்ல காரியத்துக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. சில நேரம் அந்த காரியத்தை சமாளிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. சிலர் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க,
பொய் சொல்வாங்க. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பொய் சொல்கிறது என்ன பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, ஆண்டுடைய பார்வையில் அது அருவருப்பானதுன்னு சொல்லி வேதத்தில் என்ன செஞ்சுருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த பாவத்தை நம்ம செய்யவே கூடாது. ஒருவேளை சிலருக்கு அப்படி சொல்லி 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 அது ஒரு பழக்கமாகவே என்ன செஞ்சிடும், மாறிடும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்குமான ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையும் எதற்காகவும் பொய் சொல்லக்கூடாதப்பா, உண்மையை நான் பேசுகிற பிள்ளையா நான் இருக்கணும், உண்மையை பேசுகிற ஒரு தகப்பனா தாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய கரத்தில் என்ன செய்வோம், ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுனீங்க, எங்களுக்கு கற்று தந்தீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காக நீர் கைகளில் கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டு எங்களுக்காக ஆண்டவரே முள்முடி சூட்டப்பட்டு கடைசி சொட்டு இரத்த வரையில் எங்களுக்காக சிந்தி ஜீவனையே கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி எங்களுக்காக உண்மையே தந்தீரே ஆண்டவரே. அதை ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைத்து ஒவ்வொருவரும் மனம் திரும்ப ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.